அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் 2002 2003க்கான வினாத்தாளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று 30 வினாக்கள் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 45வது கேள்வி வரைக்கும் நேற்று முடிச்சிருந்தோம். இப்போது 46வது கேள்வியிலிருந்து பார்க்க போகிறோம். 46வது கேள்வி, பாம்பு வணக்கம் நிறைந்த அளவில் காணப்படும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மலையாளம், கன்னடம், ஆந்திரம், வங்காளம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மலையாளம். 47வது கேள்வி, காமராசர் தாலாட்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாரதிதாசன், பொன்னடியான், மீரா, கண்ணதாசன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கண்ணதாசன். 48வது கேள்வி, மனம் முடிந்த பின் மணமக்களை நாவிதர்கள் வாழ்த்தும் வழக்கம் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் திருச்சி, மதுரை, சேலம், தஞ்சாவூர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சேலம். 49வது கேள்வி, பேய் விரட்டும் வினையில் சிறந்தவர்கள் என்று யாரை நாட்டுப்புற பாக்களில் குறிப்பிடுகின்றனர்? இதற்கான ஆப்ஷன் கோடங்கி, குடுகுடுப்பை, குறி, ராப்படி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கோடங்கி. 50வது வினா, கும்மியை கொம்மை என குறிப்பிட்ட இலக்கியம் எது? இதற்கான ஆப்ஷன் வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, சூளாமணி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. 51வது கேள்வி, மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வடிவம் இன்றியமையாததாகும் என்றவர் யார்? இதற்கான ஆப்ஷன் ரா சீனிவாசன், வரதராசனார், சக்திவேல், அகத்தியலிங்கம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வரதராசனார். 52வது கேள்வி, கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சார்பு இலக்கியம், நேர் இலக்கியம், அக இலக்கியம், இன்ப இலக்கியம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நேர் இலக்கியம். 53வது கேள்வி, திறனாய்வில் ஓரளவு முடிவு கூறும் இயல்பும் அமைந்திருப்பினும் ஒன்றை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூறினால்தான் அது திறனாய்வாகும் என்று கருதுவது தவறு. இது யாருடைய கூற்று? இந்த கூற்றை சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆசா ஞானசம்பந்தன், தாயே ஞானமூர்த்தி, முத்து சண்முகம், மணவாளன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசா ஞானசம்பந்தன். ஞானசம்பந்தன் அவர்கள் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காங்க. 54வது கேள்வி, மு வரதராசனார் எழுதிய புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் யவனராணி, செந்தாமரை, சிவகாமியின் சபதம், பத்மாவதி சரித்திரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செந்தாமரை. 55வது கேள்வி, குளத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் புதுமைப்பித்தன், வ.வே.சு. ஐயர், பி.எஸ். ராமையா, மௌனி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வ.வே.சு. ஐயர். 56வது கேள்வி, இசையுலகில் லயம் என்னும் தாள வகை நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் திருவாசிரியம், திருப்புகழ், திருவிருத்தம், திருவாய்மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருப்புகழ். 57வது கேள்வி, உரையாசிரியர்களில் பழமையானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நக்கீரர், இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நக்கீரர். 58வது கேள்வி, மணிப்பிரபால நடையில் உரை எழுதப்பட்ட இலக்கியம் எது? இதற்கான ஆப்ஷன் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 4000 திவ்ய பிரபந்தம். 59வது கேள்வி, தொண்டர் சீர் பரவுவார் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆப்ஷன் சேக்கிழார், சுந்தரர், கண்டராதித்தர், திருமாளிகை தேவர். இதற்கான சரியான விடை சேக்கிழார். சேக்கிழார் தான் தொண்டர் சீர் பரவுவார் என சிறப்பிக்கப்படுகிறார். 60வது கேள்வி, திருவண்ணாமலை தலபுராணம் யார் எழுதியது? ஆப்ஷன் உமாபதி சிவம், வேம்பத்தூரார், நிரம்ப அழகிய தேசிகர், எல்லப்பன் நாவலர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி எல்லப்பன் நாவலர். 61வது கேள்வி, மணிமேகலை எப்பா வகையில்
ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் விருத்தம், கலிப்பா, அகவல், வஞ்சிப்பா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அகவல். அகவல் பாவால தான் மணிமேகலை எழுதப்பட்டிருக்கு. 62வது கேள்வி, முக்தி நூல் என்று போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, பெருங்கதை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் முக்தி நூல், மணநூல் அப்படின்லாம் அழைக்கப்படுகிறது. 63வது கேள்வி, சிந்தாமணியோடு ஒத்து இடம்பெற தகுதியான காப்பியம் என அறிஞர் கூறும் சிறுங்காப்பியம் எது? ஆப்ஷன் சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சூளாமணி. 64, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே 10 உரைகள் கண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் திருகடுகம், திருக்குறள், நாலடியார், ஏலாதி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். திருக்குறளுக்கு தான் 11 உரை இருக்கு. 65வது கேள்வி, கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரை பற்றி பாடிய இலக்கியம் எது? ஆப்ஷன் கார் 40, களவழி 40, இன்னா 40, இனியவை 40. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி களவழி 40. 66வது கேள்வி, ஆற்றுப்படை இடம்பெறும் படலம் எது? ஆப்ஷன் வெற்றி, கரந்தை, உழிஞ்சை, பாடான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாடான். 67வது கேள்வி, பாக்களுக்குரிய ஓசை எத்தனை என்கிறார் காரிகை ஆசிரியர்? இதற்கான ஆப்ஷன் 1, 4, 3, 5. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 4. பாக்கள் மொத்தம் 4. வெண்பா, ஆசிரியர்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதற்கான ஓசைகள் வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியர்பாவிற்கான ஓசை அகவல் ஓசை, கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. இந்த 4 ஓசைகளை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. 68வது கேள்வி, தருக்கன் எம்மைப்பாட்டிற்கு உரியது. இதற்கான ஆப்ஷன் மருட்கை, இளிவரல், பெருமிதம், வெகுளி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெருமிதம். மெய்ப்பாடுகள் மொத்தம் 8 வகைப்படும். அதில் பெருமிதத்தில் தான் தருக்கண்மை இருக்குது. பெருமிதம் 4 வகையாக சொல்கிறாங்க. கல்வி, தருக்கன், இசைமை, கொடை. இந்த தருக்கன்ங்கிறது பெருமிதத்தில் தான் வருது. 69வது கேள்வி, இடையில் நிற்கும் மொழி முதலிலும் ஈற்றிலும் சென்று பொருள் கூட்டும் பொருள்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நிரல் நிறை, பூட்டுவில், தாப்பிசை, ஆற்றுநீர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாப்பிசை. 70வது கேள்வி, ஓசைகளின் வருணனையால் பெயர் அமைய பெற்ற சங்க இலக்கியம் எது? இதற்கான ஆப்ஷன் குறிஞ்சிப்பாட்டு, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம், பட்டினப்பாலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மலைபடுகடாம். 71வது கேள்வி, முன்பு பலவற்றிற்கும் பொதுவாக இருந்த சொல் இப்போது அவற்றில் ஒன்றையே உணர்த்தல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் பொது பொருட்பேறு, சிறப்பு பொருட்பேறு, நுண் பொருட்பேறு, பரு பொருட்பேறு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிறப்பு பொருட்பேறு. முன்பு பலவற்றிற்கும் பொதுவாயிருந்த சொல் இன்று அவற்றுள் ஒன்றையே உணர்த்துவதை சிறப்பு பொருட்பேறு என்பர். தங்கம், வெள்ளி, செம்பு முதலியவற்றை குறித்த பொன் என்ற சொல் இன்று தங்கத்தை மட்டும் குறிக்கிறது. எள்ளின் நெய், பாலின் நெய் முதலியவற்றை குறித்த நெய் என்ற சொல் இன்று பாலின் நெய்யையே குறிக்கிறது. பழமையானவற்றையெல்லாம் குறித்த பழைய என்ற சொல் இன்று பழைய சோற்றை குறிக்கிறது. எப்பொருளை இழந்தாலும் அதனை குறித்த இழவு என்ற சொல் இன்று இழப்பாகிய சாவை மட்டும் உணர்த்துகிறது. இப்படி அந்த காலத்தில் பொன், நெய், பழையது இந்த மாதிரி சொற்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அப்படி இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும், பொன் அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நெய்யின்னா அது பாலோட நெய் மட்டும்தான். பழையது அப்படின்னு சொன்னால் அது பழைய சோறு, அதை மட்டும்தான் குறிக்குது. அதனால் இது சிறப்பு பொருட்பேராக மாறி இருக்கு. 72வது கேள்வி, குருத்தாட் பூதம் எவ்விகாரத்துள் அடங்கும்? ஆப்ஷன் நீட்டல், குறுக்கல்,
வலித்தல், மெலித்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வலித்தல். 73வது கேள்வி கடிமணச்சாலை எக்குணம் தழுவிய உரிச்சொல். இதற்கான ஆப்ஷன் காப்பு, கூர்மை, நாற்றம், புதுமை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி புதுமை. 74வது கேள்வி எப்பாவினுள் நாலசைசீர் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வெண்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வஞ்சிப்பா. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி 4 வகை பாக்களுக்குரிய ஓசைகளை பார்த்தோம். அதிலேயே கொடுத்துருக்காங்க அடிவரையறைன்னு. வெண்பா நாற்சீரடி அளவடியால் வரும். ஆசிரியர்பா அதுவும் நாற்சீரடியால் வரும். கலிப்பா நாற்சீரடி. ஆனால் வஞ்சிப்பா மட்டும் இருசீரடி குரலடியாலையும் அல்லது முச்சீரடி சிந்தடியால் மட்டும்தான் வரும். நாற்சீரடியால் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே. 75வது கேள்வி ஒழுகிய வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 100, 96, 108, 95. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 100. 91வது கேள்வி பிற சங்க நூல்களில் நின்றும் மொழி நிலையில் மாறுபட்டு நிற்கின்ற 8 தொகை நூல் எது? ஆப்ஷன் பரிபாடல், அகநானூறு, குறுந்தொகை, புறநானூறு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிபாடல். 92வது கேள்வி தென் திராவிட மொழி அல்லாத மொழியை கண்டறிக. ஆப்ஷன் குடகு, கோண்டி, துளு, தோடா. திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா. இவை 7 மொழிகள் தென் திராவிட மொழிகள். அடுத்து நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கொண்டா, நாய்க்கி, பெங்கோ, மண்டா. அடுத்து வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுழி. இது 3 வட திராவிட மொழிகள். 93வது கேள்வி பிறவியிலேயே கண் பார்வையற்றிருந்த தமிழ் புலவர் யார்? ஆப்ஷன் வீரராகவ முதலியார், அதிமதுர கவி, குமரகுருபரர், சிவப்பிரகாசர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரராகவ முதலியார். 94வது கேள்வி மதங்க சூளாமணி என்ற நாடக நாட்டிய நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆப்ஷன் சி.வை. தாமோதரம் பிள்ளை, ஆறுமுகன் நாவலர், விபுலானந்தர், கனகசபை புலவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி விபுலானந்தர். 95வது கேள்வி ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நாலடியார், திருக்குறள், திருவாசகம், ஆசாரக்கோவை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆசாரக்கோவை. நாலடியார், திருக்குறள், திருவாசகம் இது 3த்தையுமே ஜி.யு. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 96வது கேள்வி மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள 3 அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்றை தருக. ஆப்ஷன் மரபியல், ஒலியனியல், உருவனியல், தொடரியல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மரபியல். 97வது கேள்வி மொழியில் அமைந்துள்ள மூவகை சொல்லமைப்போடு பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக. ஆப்ஷன் தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை, புதைநிலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி புதைநிலை. 98வது கேள்வி கோபாலகிருஷ்ண பாரதி பாடிய கீர்த்தனை வடிவிலான இசைப்பாக்களோடு பொருந்தாதது எது? ஆப்ஷன் திருநீலகண்ட நாயனார் கீர்த்தனை, மெய்ப்பொருள் நாயனார் கீர்த்தனை, இயற்பகை நாயனார் கீர்த்தனை, நந்தனார் சரித்திர கீர்த்தனை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மெய்ப்பொருள் நாயனார் கீர்த்தனை. 99வது கேள்வி தாலாட்டுக்களின் ஒருங்கமைவு நடத்தையில் அடங்காத கூறு எது? ஆப்ஷன் தூண்டல் உணர்வு, புலனுணர்வு காட்சி, அலைவுகள், கற்றல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அலைவுகள். 100வது கேள்வி மயிலை சீனி வெங்கடசாமி எழுதாத நூல் எது? சமணமும் தமிழும், சிலம்பும் மேகலையும், கிறித்துவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிலம்பும் மணிமேகலையும். மீதி 3 நூல்களும்
மயிலை சீனி வெங்கடசாமி எழுதுனது தான். மயிலை சீனி தான் தமிழ் தேனி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 101வது கேள்வி, ராமலிங்கரின் அருட்பாவிற்கு மறுப்பு தெரிவித்து வழக்கிட்டவர் யார்? ஆப்ஷன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், கோபாலகிருஷ்ண பாரதி, முத்துசுவாமி பிள்ளை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆறுமுகன் நாவலர். இப்போ நாம் இந்த வீடியோவில் மொத்தமாக 40 கேள்விகள் பார்த்துருக்கோம். மீதம் இருக்க கேள்விகளை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.